இந்த பகுதி என்பது கடந்த காலங்களில் யாருடைய பார்வையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. நான் சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பகுதிக்கு காங்கிரஸ் சாலையை அமைத்து தந்தேன். அதேபோல் இந்த பகுதி மக்கள் கழிப்பிட வசதிக்கு சுகாதாரமற்று கழிப்பிடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் ஒரு அருவருப்பாக இருந்த நிலையில் தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு 100க்கும் மேல் தடவை அந்த இடத்திற்கு வருகை தந்து கழிப்பிட வசதிக்கு மேம்படுத்தி தந்திருக்கின்றேன். இந்த பகுதியில் மழை காலங்களில் சிறிது மழை என்றாலும் கூட தண்ணீர் நிரம்பி நிற்கும். அது வெளியேறுவதற்குண்டான சூழல் இல்லை. அதற்காக உறைக்கிணறுகள் சுமார் 40 இடத்தில் அமைத்து தந்திருக்கின்றேன். ஓரளவு மழைநீர் சேகரிப்பு வாயிலாக அது பலனுள்ளதாக அறையும். இந்த பகுதியில் விளக்குகளே இல்லை. இதுபோன்ற ஐமாஸ் விளக்குகள் என்னுடைய காலத்தில்தான் நிறுவப்பட்டது. இந்த பகுதிக்கென்று இருக்கின்ற நியாய விலைக்கடை சிதலமடைந்திருந்தது. அதை முழுவதுமாக புதுப்பித்து கட்டி தந்திருக்கின்றோம். இந்த பகுதியுடைய பாதுகாப்பிற்காக இந்த பகுதியில் ஒரு அவுட் போஸ்ட்டை கட்டி தந்திருக்கின்றோம். என்னுடைய சொந்த செலவில் கட்டி தந்திருக்கின்றேன். அதேபோல் சி பகுதியில் ஒரு அங்கன்வாடியை கட்டி தந்திருக்கின்றோம். இந்த பகுதி இளைஞர்களுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையான விளையாட்டு மைதானத்தினுடைய பணி துவக்கப்பட்டது. ஏஎஸ்ஐ இடம் என்பதால் அவர்கள் பணியினை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் அளித்திருக்கின்றார்கள். தேர்தல் முடிந்த பிறகு அதற்குண்டான தீர்வை கண்டு நிச்சயமாக விளையாட்டு மைதானம் ஒன்று அமைத்து தரப்படும். அதோடு அந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த காவல் நிலைய கட்டிடம் கூட ஏஎஸ்ஐ பகுதியில் வருகிறது என்று தொல்லியல் துறை அதற்கு அனுமதி மறுத்து தடை பிறப்பித்திருக்கின்றது. இந்த பகுதியிலேயே நிரந்தர குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்குண்டான முயற்சிகளை எடுத்த போது இந்த பகுதியில் கிரவுண்ட்+1 தான் கட்டுவதற்கு அனுமதி என்று தொல்லியல் துறையும் அரசும் கூறியதால் இங்கே இந்த மக்களுக்கு குடியமர்வு செய்ய முடியாத சூழல் இருந்தாலும் தொடர் முயற்சியாக வேறொரு பகுதியில் துறைமுகத்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே இந்த மக்களை நிரந்தர குடியிருப்பில் வசிக்க வைப்பேன் என்ற உறுதியை இந்த தேர்தலில் வாக்குறுதியாக தருகிறேன். இந்த பகுதி மக்களுடைய இன்பத் துன்பங்களில் இரண்டர கலந்தவன். கொரோனா நோய் தொற்று, பேரிடர் மழை வெள்ளம், அதேபோல் பொங்கல், தீபாவளி, தலைவர் பிறந்தநாள், கலைஞர் பிறந்தநாள் போன்ற நாட்களில் உதவிகளை நான் மறுத்ததே இல்லை. இந்த பகுதி வாழ் கர்ப்பிணி பெண்களை கண்டாலே 7 மாதம் நிறைவடைந்தால் இயக்கத்தின் சார்பில் அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்குண்டான மகப்பேறுக்குண்டான உதவியை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் யார் கல்லூரிக்கு அனுமதி கேட்டு வந்தாலும் அந்த கல்லூரியில் சேருவதற்கான அனுமதியை முயற்சித்து பெற்று தந்திருக்கின்றேன். ஏனென்றால் கல்வி வளர்ச்சி அடைந்தால்தான் இந்த பகுதி மக்கள் முன்னேறுவார்கள் என்ற காரணத்திற்காக. அதேபோல் கல்வி ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் இந்த பகுதியில் இருந்து கேட்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. சுயதொழில் செய்வதற்கு இதுவரையில் 20 பேர்களுக்கு கட்சியின் சார்பில் ஆட்டோக்கள் வழங்கியிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் வண்டி என்று கோருகின்ற பொழுது கேட்ட அனைவருக்கும் மாற்றுத்திறனாளி வாகனத்தை வழங்கியிருக்கின்றோம். இந்த பகுதியில் நிறைய நாங்கள் நடத்துகின்ற தயாளம்மாள் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் இலவசமான பயிற்சி அளிக்கப்படுகின்ற அழகு கலை பயிற்சி, அதேபோல் தையற்கலை பயிற்சி, கணினி பயிற்சி, இந்த 3 பயிற்சியை பெரும்பாலானவர்கள் எங்கள் பயிற்சி மையத்தில் பயின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பயிற்சி முடித்த பிறகு அழகு கலை முடித்திருந்தால் அதற்கு சான்றிதழும் அதற்குண்டான உபகரணங்களும் நாற்காலியும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது. தையல் பயிற்சி முடித்தவர்களுக்கு மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் கட்டணம் இல்லாமல் வழங்குகின்றோம். அதேபோல் கணினி பயிற்சி முடித்தவர்களுக்கு டேலி தேர்வுக்கு கூட நாங்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முடித்தவர்களுக்கு கணினி விலையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் தொழில் செய்வதற்காக மீன்பாடி, அதேபோல் தள்ளுவண்டி போன்ற கேட்பவர்களுக்கு தாராளமாக இல்லை என்று சொல்லாமல் உதவி கொண்டு வருகின்றோம். இப்படி இந்த மக்களோடு பின்னி பிணைந்திருக்கின்ற எனக்கு 3ஆம் முறையாக வாக்களியுங்கள். உங்களோடு நான் என்றும் இருப்பேன். உங்களது பகுதியின் மேம்பாட்டிற்கு உற்ற தோழனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்குண்டான பணிகளையும்
துரிதப்படுத்துவேன் என்று இங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாக்குறுதியாக அளிக்கிறேன்.